1976 எந்த பிரிவு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரியான வேலை அல்லது வேலைக்காக சமமான ஊதியம் வழங்குவதற்கான முதலாளியின் கடமையை கையாள்கிறது அப்படின்னு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, சம ஊதிய சட்டம் 1976 பிரிவு 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம ஊதிய சட்டம் 1976 பிரிவு 4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சம ஊதிய சட்டம் 1976 பிரிவு 3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சம ஊதிய சட்டம் 1976 பிரிவு 8, அதாவது 1976 சமமாக, அதாவது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சமமான ஊதியம் தான் கொடுக்கணும், முதலாளிகளோட கடமை அப்படின்னு சொன்ன பிரிவு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சம ஊதிய சட்டம் 1976 பிரிவு 4 அப்படிங்கறதா கரெக்டான ஆன்சருங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஷார்ட்கட்ஸ் போட்டு நிறைய நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம குழப்பாம இருக்க முடியும். அடுத்த 4வது கொஸ்டின் பாருங்க. சம ஊதிய சட்டம் 1976 பிரிவு 14 டேஸை கையாள்கிறது. அதாவது இந்த 14 என்னதை கையாளுது அப்படின்னு பார்த்தோம்னா பதிவேடுகளை பராமரிப்பதின் முதலாளிகளின் கடமையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது. வழிகாட்டுதல்களை வழங்குவதற்கு மத்திய அரசின் அதிகாரம் அப்படிங்கறது 1976 பிரிவு 14 சொல்லுது. ஆப்ஷன் சி நிறுவனங்களின் குற்றங்கள், டி ஆய்வாளர்கள், இதெல்லாம் தவறானது. கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வழிகாட்டுதல்கள் வழங்குவதற்காக மத்திய அரசிற்கு அறிவுரை வழங்குறதா கரெக்டான ஆன்சர். 5வது கொஸ்டின் பாருங்க. உரிமை கோரல்கள் மற்றும் புகார்களை கேட்டு முடிவெடுப்பதற்கு அதிகாரிகளை நியமிக்கும் பொருத்தமான அரசாங்கத்தின் அதிகாரம் சம ஊதிய சட்டம் 1976 பிரிவில் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான சரியான பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம ஊதிய சட்டம் 1976 பிரிவு 7 அப்படிங்கிறது தான் கரெக்டான பதில். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்க இப்ப நீங்க பாக்குறப்ப என்னடா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் ஃப்ரெஷருக்கு இருக்குங்க. கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் தான் நம்ம ஈஸியால கேட்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா லேபர் லா அப்படிங்கறதுனால நிறைய நம்ம லாஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக கவலையே பட வேண்டாம். வலிமை ஐஏஎஸ் அகாடமில நீங்க அட்மிஷன் பண்ணணுமே, கிளாஸ்ல ஆகட்டும், உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ்ல ஆகட்டும், கொடுக்குற நோட்ஸ் ஆகட்டும், இதுக்கு எல்லாமே இந்த எக்ஸாமுக்கு நீங்க போறதுக்கு தகுந்த பேக்கேஜா இருக்குங்க. இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணி அட்மிஷன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தாங்க நம்ம டிஎன்பிஎஸ்ல என்னென்ன எக்ஸாம் எல்லாம் கேட்கிறாங்களோ அதுக்கு தகுந்த வீடியோக்கள், உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்கள் பல வலிமை ஐஏஎஸ் அகாடமி நாங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோங்க. அப்ப நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ற விதமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வலிமை ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றொரு வீடியோவுடன் சந்திப்போம்.